வணக்கம். இன்னைக்கு நம்ம உடல் நலத்துக்கும், மனநலத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதை எப்படி நம்ம பேணி காக்கணும்? அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உடல் நலமும், மனநலமும் ஒரு இரட்டையர்கள் மாரி. ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, இன்னொருத்தருக்கு தானா ப்ராப்ளம் வந்துரும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அசதியா ஃபீல் பண்ணுவாரு. டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாரு. தூக்கம் வராது. ஒரு கவலையோட ஒரு மனநிலை வந்துரும். அதே மாதிரி ஒருத்தருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டா, நாளடைவுல உடல்நலமும் பாதிக்குது. நீண்ட நாள் மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயுள் காலம் கம்மின்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. உதாரணத்துக்கு மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான மருந்துகள் எடுத்துக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுக்க மாட்டாங்க. அப்படியே அட்வைஸ் கேட்டு மருந்து கொடுத்தாலும் சரிவர எடுக்காதனால அவங்களுக்கு டயபிட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்னு பல நீண்ட நாள் பிரச்சனைகள் சரிவர கவனிச்சிக்காதனால அவர்களுடைய ஆயுள் காலமே குறையுதுன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதனால் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் மனநலம் நல்லா இருக்கும், மனநலம் நல்லா இருந்தால் தான் உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரலாம். சரி, நம்ம உடல் நலத்தை எப்படி பாதுகாப்பதன் மூலமாக நம்மளோட மனநலம் எப்படி மேம்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேலையிலேருந்து வரோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயர்டாக இருக்குது, ஆங்ஷியஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. உடனே என்ன சொல்கிறோம்? நம்ம உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிடறோம். உதாரணத்துக்கு ஆல்கஹால் குடிக்கிறது, புகைப்பிடிப்பது, கேம்லிங் விளையாடுவது, சிலர் டிவி ரொம்ப நேரம் பார்க்குறது, மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது மாதிரி பல வேலைகள் செய்வதனால நம்மளோட உடல் நலம் நாளடைவில் கெட்டு போயிடுது. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போன்ற பிரச்சனைகள்னால நம்ம சரியாக தூங்குறதில்ல, டயர்ட்னஸ் இருக்குது. அதனால நம்மளோட உடலில் ஹார்மோன் அதிகரிக்கிறது. உதாரணத்துக்கு கார்டிசால், குளுக்கோகான், அப்புறம் அட்ரினலின் போன்ற ஹார்மோன் உடலில் அதிகமாக சுரந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவலை அதிகரிக்குது. இதனால் நாளடைவில் ஒருத்தருக்கு நீண்ட நாள் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சோங்களேன், அவங்களுக்கு டயபிட்டிஸ் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனநலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்மளோட உடல் பயிற்சிக்காக ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் வேலையிலேயே நிறையா மேலே கீழே நடந்து பயிற்சி கொடுத்துட்டேன், இதுக்காக நான் தனியாக பயிற்சி கொடுக்க தேவையில்லை, நான் ஆல்ரெடி டயர்டாக இருக்கேன், நான் எப்படி எக்ஸசைஸ் செய்கிறது, வீட்லேயே நிறைய வேலைகள் இருக்குதுன்னு பல சாக்கு போக்குகள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தால் உடற்பயிற்சியே செய்யாமல் சோம்பலாக இருக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்வதற்காக ஒரு ரொட்டீனை வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு சைக்கிள் பைக்கு, எக்ஸசைஸ் பைக் வாங்கிட்டு அதில் எக்ஸசைஸ் பண்ணலாம். வீட்லேயே ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்யலாம், வாக்கிங் போகலாம், அல்லது வீட்டில் யோகா, மெடிடேஷன் போன்ற ஒரு இப்போ காலகாலமாக நம்மளோட முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்த எக்ஸசைசஸ் கூட செய்யலாம். இப்போ ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்வதன் மூலமாக நம்மளோட ஹார்ட் ரேட்டு சீரடைகிறது. நமக்கு ஆக்சிஜன் நம்மளோட உடலுக்கு சீராக பரவும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் அதிகரிக்கிறது. நாள் முழுக்க நம்மளோட சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது. இதனால் ப்ரீதிங் எக்ஸசைஸுன்றது ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அது உடனே பேர்ன் பண்ணியும் வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது கொலஸ்ட்ராலாக மாறி நம்மளோட பருமன் அதிகரிக்கும். நம்மளோட உடல் எடையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவலையும் அதிகரிக்கும். இந்த பிளட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸில் போய் படிஞ்சு நம்மளோட ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் போன்ற சீரியஸான பிரச்சனைகள் நாளடைவில் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட மனநலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா உடல் நலத்தை பாதுகாக்கணும். அதுக்கு முக்கியமாக எக்ஸசைஸை, டயட்டு கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். டயட்னு நான் சொல்லும் போது காய்கறி, பழங்கள், நட்ஸு, சீட்ஸு, அது மாதிரியான பல வகையான விட்டமின்ஸும் அமினோ ஆசிட்ஸும் இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ஸு நிறைய இருக்கக்கூடிய பொருட்களும் நம்மளோட உணவு பொருளை சேர்த்துக்கிட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட புரோதம் இந்தியர்கள் மற்ற மேலை நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியர்கள் குறைவாக தான் புரோதம் சாப்பிட்றோம். இதனால் நமக்கு உடல் தசை வலுவிழந்து காணப்படுவது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜியும் குறைவாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிக பேருக்கு டயபிட்டிஸ் பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம கார்போஹைட்ரேட் பேஸ்டு டயட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கார்போஹைட்ரேட்டை குறைச்சி காய்கறி, பழங்களை அதிகரித்து அதுக்கப்புறம் நம்மளோட உணவில் சீட்ஸு, நட்ஸு எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு சமச்சீரான உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும்.
சரியான நேரங்களுக்கு தூங்கணும், தேவையில்லாத உடலை பாதிக்கக்கூடிய செயல்களை தவிர்க்கணும். நன்றி, வணக்கம்.